மருமகளை போய் தொலைஞ்சிங்க. 10 மருமகளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சாலும் ஒருத்தியே என்னன்னு கேட்க மாட்டேங்காளுங்கம்மா. என்னத்த காலங்கத்தரை கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏடி வயிறு பசி கொள்ளுதுடி. தட்டை கொண்டு வாங்க நீ முத. இந்த இருங்கத்த கொண்டு வர சொல்றேன். ஆமா, தட்டு வேணுமான்னு கேட்க ஒருத்தி, தட்டை கொண்டு வர்றதுக்கு ஒருத்தி. விளங்கும். மொட்டத்தை தட்டு கேட்டிங்களாம்ல, இருந்தாங்க எந்திரிச்சு வந்து எடுக்க பழகுங்க. அது என்ன உட்காந்துக்கிட்டே அதிகாரம் பண்ணுறது? ஏடி இங்க நான் மாமியாவா இல்லை நீங்கள் மாமியாவான்னு தெரிலடி. என்னைய தாண்டி எல்லாம் மறத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, அந்த கதையை அப்புறமா பேசிக்கிடும். போது தட்டு பிடிங்க, கை வலிக்குது. இந்த சின்ன தட்டை கூட பிடிக்க முடியல. இவ்வளோ என்னத்த வீட்டில் வேலை பார்த்துட்டு வந்தாலுங்கன்னு தெரியல. எரும மாடு தட்டை கொடுக்க சொன்னா வந்து என்ன பண்ணிட்டு போறான்? எத்த போதுமாத்த? என்னத்தடி போதுமான்னு கேட்குற? தட்டை கேட்குறியா வேற என்னத்தையும் கேட்குறியா? இல்லை, சும்மா கேட்டேத்த. போய் சோறெல்லாம் எடுத்துட்டு வாங்கடி. வெறும் தட்டை மட்டும் வச்சு தட்டை பார்த்துக்கிறக்கவா? வயிறு வேற ஒரே கடாமுடாங்குது. ஏடி இது என்னடி? சோறை கொண்டு வர சொன்னா சேமியா கிட்டி கொண்டு வந்திருக்க. இதெல்லாம் சேமியாண்டா நூடுல்ஸ் தின்னுங்க. ஏண்டி ஒரு வேலையை ஒருத்தி பார்க்க மாட்டீங்களாடி? தட்டு கொண்டு வர ஒருத்தி, சோறு கொண்டு வர ஒருத்தி, குழம்பு கொண்டு வர ஒருத்தி. அடி போய் குழம்பு கொண்டு வாங்கடி போடி. பாத்துமா, மெதுவா. அவளுக்கு வயிற்ற காட்டணும் தெரியும் அந்த வலியும் வேதனையும். தட்டுல சோத்தை வச்சுட்டு இந்த அநியாயம் பண்றாருமா. எப்படிமா சோறு உள்ள போகும்? சரி என்னங்கடி குழம்பு கொண்டு வர சொன்னா தண்ணிக்கு என்ன கொண்டு வந்திருக்க? எத்த இதுக்கு பேர் வெள்ளை குழம்புத்த. இது தண்ணி கேன்ல தான் வச்சு சாப்பிடணும். என்னமாம்மா புதுசா பேசுவாளுங்க. ஏண்டி இப்படி டம்மு டம்முன்னு போட்டீங்கன்னா எப்படி சோறு மனுஷன் திங்க முடியும்? யார்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணா சொல்லுங்க. என்ன சேப்பி, இந்த உத்தர சோதா இருக்கும். இவ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பா. எவ்வளோ அந்த வேலையை பார்க்கலாமா? நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். தயவு செஞ்சு 3 பேரை இடத்த காலி பண்ணுங்க. நான் சோறு திங்க நிம்மதியா. ஏன் உத்தரசா இப்படி அசிங்கம் பண்ற? அத்தை சாப்பிடும்போது ஏமா எனக்கே 2 நாள் வயிறு சரியில்லை. அதுக்காண்டி வயிற்று அறுத்த போட முடியும்? வயிறு சரியில்லைன்னா ஓரமா போய் இருக்கணும். அதுக்காண்டி அத்தை சாப்பிடும்போது அத்தை மூஞ்சி முன்னாடியே வந்து டம்மு டம்மும்பியா? ஏடி என்னைய டென்ஷன் ஆக்காதீங்கடி. எனக்கு கோவம் ரொம்ப வருது. பெயருங்கடி 3 பேரும் அங்கிட்டு. மம்மி எங்க போன மம்மி? என்ன வீட்டுக்குள்ள வரவுமே ஜம்முன்னு மணக்குது. ஏமா இன்னைக்கு என்ன சமையல்? வெளியே வரைக்கும் வாசனை தூக்குது. ஏமா என்னமா சொல்ற? வாசனை அடிக்குதா வாட அடிக்குதா? தெளிவா சொல்லு. நான் பெத்த பயல கூறுகட்ட பயவல. இவங்களே ஆளுக்கு மாறி டம்மு டம்முன்னு இருக்காங்க. இவ வந்துட்டு வாசனை அடிக்குதான் வாசனை. ஒரு நிமிஷம் இருங்க மைனி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒட்டையத்தை இவ்வளவு நேரம் உத்தரசா வந்தீங்க. இங்க வரைக்கும் உங்க மகா செய்யற காரியத்தை. ஏமா போதுமா? சத்தம் ரொம்ப மெதுவா கேக்குதே. அளவு சத்தமாவா கேக்குது? சத்தம் கேக்குது, சத்தம் இல்லாம கேக்குது. நீ ஏடி தொலைஞ்சு போவ? எல்லாம் வெளியே போய் தொலைங்கடி. நான் சோறு திங்கணும்டி. இந்த கிழவி சரியான ஆளுதான். மவானா மணக்கும் போல. மருமகளை மட்டும் வஞ்சுக்கிட்டே இருக்கா. மணிமா இங்க தானே உட்காந்துருக்கேன். எங்கேயும் தொலைஞ்சு போகல. எதுக்கு முனிமா நீ ஏன் விட்டுக்கிட்டே வரீங்க? நல்ல வகையான சாப்பாடு போல 3 மருமவ 1 மவ உட்காந்து உனக்கு சாப்பாடு பரிமாறி நல்லா சாப்பிட வைக்கிறாங்களே. ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சது. 4 பேரும் மாறி டம்மு டம்முன்னு இருக்காளுங்க. இந்த நாத்தத்துல திங்க முடியாம நானும் உட்காந்துருக்கேன். இந்த கிழமை வேற. ஏங்க இந்த அநியாயம் பண்றீங்க? நான் சாப்பிடவே கூடாதுன்னு எல்லாம் முடிவு எடுத்துட்டீங்களோ? இப்ப என்னத்த கிறுக்கு தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாடா அது ஓட்டுக்கு அடிச்சுட்டு போகுது. மூக்கு மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. என்ன சேப்பி அறிவு இடத்தலாமா பேசுறேன்? நம்ம அத்தைக்கு மூக்கே கிடையாது. எப்படி மூக்கு மூடிக்கிட்டு சாப்பிடுவாங்க? நீங்க வாய் மூடிக்கிட்டு சாப்பிடுங்க, கரெக்டா இருக்கும். ஏடி எனக்கு சோறை வேணாடி, போங்கடி. நீங்களே தின்னுட்டு சாவுங்கடி. முனிமா வயிறு சரியில்லை, ஒரு சோடா போட்டு கொண்டு வா. நான் சோறை திங்கல, உனக்கு சோடா கேக்குதாடா? போடா அங்கிட்டு. இத்த பேசாம இப்ப எங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சோடா கலக்கி கொண்டு வந்துருங்க. யாருக்குமே வயிறு சரியில்லை. கொஞ்சோண்டு விஷம் இருந்தா கலக்கி கொண்டு வர. எல்லாம் குடிச்சிட்டு சாவுங்க. ஒரு பாம் போட்டது குத்தமா? பாம்க்காக இந்த கிழவி நம்மளே சாவ சொல்றா. ஏடி நீங்க பாம் போட்டது தப்புலடி. இப்படி மாறி ஒரே நேரத்துல, அதுவும் நான் திங்கிற நேரத்துல வந்து இப்படி செய்யறீங்க பாத்தீங்களாடி? அதுதாண்டி எனக்கு இன்னும் எரிச்சலா வருது. ஏமா மத்தியானம் என்ன குழம்புமா? ஏறடி என் வாயை கலராத, பேசாம ஓடி போயிடான்ட்டு.